நம்ம விஜய் அவர்கள் அரசியலுக்கு சென்று விட்டதால ஜனநாயகன் அவருடைய கடைசி படமாக பார்க்கப்பட்டது. ஜனவரி 9ஆம் தேதி அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. ஆனால் ரிலீஸுக்கு சில நாட்களுக்கு முன்பு படத்தை மறு தணிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு தணிக்கை வாரியம் சொன்னதால தயாரிப்பாளர் நீதிமன்றத்துல வழக்குமே போட்டாரு. ஆனால் ஒரு மாதத்திற்கு மேலாகியுமே வழக்குல தீர்வு எட்டப்படல. இதனடுத்து கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி படத்தை தயாரித்த KVN புரொடக்ஷன் நிறுவனம் நீதிமன்றத்திலிருந்து வழக்க வாபசுமே வாங்கினாங்க. அதோடு மறு தணிக்கைக்குமே விண்ணப்பிச்சாங்க. சில நாளுக்கு முன்னாடி தான் தணிக்கை அதிகாரிகள் மும்பையில படத்தை பார்த்தாங்களா. ஆனா சில காரணங்களால படத்திற்கு இப்போது வரை தணிக்கை சான்றிதழ் கொடுக்கப்படாமல் இருந்தது. ஆனால் திடீரென பாத்தீங்கன்னா நேற்று இந்த படத்திற்கு UBA சான்றிதழ் கிடைக்க போவதாக தகவல் வைரனுமே ஆகிட்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை விஜய் அவர்கள் இந்த ஆண்டு அதுவுமே ஜனவரியில வெளியிட ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதாவது படத்துல அரசியல் வசனங்கள், காட்சிகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். தமிழக சட்டமன்ற தேர்தலை மைண்ட்ல வச்சுதான் இந்த பிளான விஜய் அவர்கள் போட்டாரு. ஆகையால இந்த படத்திற்கு தற்போது சென்சார் சர்டிபிகேட் வழங்கிவிட்டா கண்டிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்த படம் ரிலீஸ் ஆக அதீத வாய்ப்புகளுமே இருக்கு. ஆகையால தளபதி ரசிகர்கள் தற்போது மகிழ்ச்சியிலுமே இருக்காங்க. எப்போது படக்குழு சென்சார் சர்டிபிகேட்டுடன் படத்துடைய ரிலீஸ் தேதியை அறிவிப்பாங்க அப்படின்னு அதீத ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. உங்களை யாரெல்லாம் ஜனநாயகன் திரைப்படத்தை FDFS காட்சியை பார்க்கணும் அப்படின்னு இருக்கீங்க, அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.